அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீமகா குருபரானந்த சுவாமி ஜோதி சிவானந்த பரமஹம்ச ஜோதி. ஓம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் எனது புகழ் பேசவே வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு கந்த கோட்டத்துள் தலமோங்கு கந்த வேளே உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. ஓம். இன்று தேதி 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மகா குருபரானந்த சாமி தபோவனத்தில் கூட்டு தியானம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்காக நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தது நிர்வாகத்தின் சார்பாக. அதுக்கு இணங்க நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். அத்தோடு உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்போ கொஞ்ச நேரம் சத்சங்கம் பேசுவார் ரமேஷ் ஐயா அவங்க. அதனால் பொறுமையாக கேளுங்க. சித்த வேதம் என்ன சொல்லுதோ அந்த கருத்து அடிப்படையில்லாமல் ரொம்ப தெளிவாக ஐயா பேசுவார். கவனமாக கேளுங்க. திரு ரமேஷ் ஐயாவை மேடைக்கு அமரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது சுப்பிரமணிய ஐயா, சரவணம்பட்டி ஏரியாவிலிருந்து வரவர். அவர் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து திருஞானம் ஐயா, உடுமல்பேட்டை பகுதி, மேடையில் அமரும்படி அன்போடு அழைக்கின்றேன். இப்போ சத்சங்க நிகழ்வா ரமேஷ் ஐயா சித்தவேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். கவனமாக கேளுங்க. சித்தவேதமே படிக்க வேண்டியது இருக்காது, அந்த அளவுக்கு அவர் தெளிவாக பேசுவார். சத்சங்கமும் நிகழ்த்திட்டு இருக்காரு, நானும் கவனிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்திருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அந்த சத்சங்கத்தை கேட்டுக்கிறதுக்கு. அதனால அவர் பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். பொதுவாக மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி 3 மூர்த்திகளை பற்றி ஹிந்து மத வழக்கங்கள்ல சொல்றது உண்டு. அவங்களுக்கு 3 தொழில்கள் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இந்த 3 தொழில்கள் எதன் அடிப்படையில் வந்திருக்கும் அப்படின்னா குணங்களினுடைய அடிப்படையில தான். குணம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு தொழில்களுமே கிடையாது. ஒவ்வொரு குணங்களுக்கு தகுந்தபடி தான் தொழில்களானது இங்க அமையுது. அப்படி பிரம்மாவானவருடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சிருஷ்டி செய்யறவர் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய குணமாக உலகம் புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ரஜோகுணத்தை சார்ந்தவர்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுது. அதே போல விஷ்ணுவானவர் காக்கும் தொழிலை செய்யக்கூடியவதாக சொல்லப்படுது. அவருடைய குணம் சத்வ குணத்தை சார்ந்தவர்னு உலகம் சொல்லி வருது. சிவனானவர் அழிக்கும் தொழிலை செய்யறவராக சொல்லப்படுது. அவருடைய குணம் இந்த உலகத்தை பொறுத்தவரை தமோ குணம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஸோ இந்த குணங்களுடைய புரிதல்ங்கிறது தப்புன்னு தான் சாமி சொல்றார். ஏன்னா நாம ஒரு வேலை செய்யும் போது ஒரு குணத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை வேலை செய்யாதப்போ அதே குணத்துலதான் இருப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரியும் நம்ம வேலை செய்யற இடத்துல வேற மாதிரியும் நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா. ஒரு ஃபேக்டரியில சூப்பர்வைசரா நம்ம யாரை வேணாலும் திட்டலாம், அதட்டலாம், வேலை செய்யலாம், கேள்வி கேட்கலாம். ஆனா வீட்டுக்கு அதெல்லாம் செய்ய முடியுமா? வீட்டுல இங்க நாம வீட்டுக்கு என்ன இதோ அதுக்கு தகுந்தபடிதான் நாம அந்த குணத்துலதான் இருப்போம். அந்த மாதிரிதான் இந்த 3 மூர்த்திகளினுடைய நிலைமையும். அவங்க வேலை செய்யும் போது இருக்கக்கூடிய குணம் வேற, அவங்களுடைய இயல்பான குணம் அப்படிங்கிறது வேற. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த 3 பேர் யாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே பிரம்மா அப்படிங்கிறவர் யாரு, விஷ்ணுங்கிறவர் யாரு, சிவன்கிறது யாரு, இதை தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது குணங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவங்களுடைய தொழில்களானது எந்தெந்த வகையில அவங்களுடைய
நிலைமையில இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுல பிரம்மாவுனுடைய நிலைமையை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரம்மாவானவர் வந்து ரஜோகுணத்தை சார்ந்தவர்னு சொல்றதே தப்புன்னு சாமி சொல்றார். ஏன்னா ரஜோகுணத்தை சார்ந்ததா இருந்தா அவர் தான் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க முடியும். இந்த பிரம்மாவானவர் தான் சிருஷ்டிகர்த்தாவான்னு கேட்டா இல்ல. ஏன்னா சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லும்போது அவர் தான் சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்கணும். ஆனா அவர் முன்னோடி கிடையாது. ஏன்னா வேதங்களுடைய அடிப்படையிலேயே பிரம்மாவானவர் விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு முன்னாடியே விஷ்ணுவானவர் இருக்கிறதாகவும் அந்த விஷ்ணுவனுடைய தொப்புளிலிருந்து பிறந்ததாகவும் வேதங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்கிறப்போ அவர் சிருஷ்டிகளுடைய முன்னோடி பிரம்மா கிடையாது. அதனால அவரை வந்து நாம சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அவரை அண்டஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல கூட அழைக்கிறத பார்க்க முடியும். அண்டஜன் அப்படின்னா முட்டையிலிருந்து ஜனித்தவர் அப்படின்னு பேர். அந்த முட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம வெளியில பார்க்கக்கூடிய உலகம் தான் அந்த முட்டை. அதுதான் அண்டம் அப்படிங்கிறது. நம்ம அண்டவெளி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம வெளியில பார்க்கக்கூடிய உலகமாக இருக்கக்கூடிய அந்த உருண்டை தான் அது. அது அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய நிலைமையில உண்டாகக்கூடியது. நமக்குள்ளார அகங்காரத்தினுடைய உற்பவம் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறதுக்கோ, கேட்கிறதுக்கோ, அறிவதற்கோ முடியாது. நம்ம வெறுமனே பார்க்கலாம். ஆனா அது என்னன்னு தெரியாது. அப்ப நாம இங்க காணக்கூடிய சராசரங்கள் எல்லாமே அகங்காரம் தான். அந்த பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் தான். அதனால அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை அதிலிருந்து உண்டானதுனால தான் பிரம்மாவை வந்து அண்டஜன்னு சொல்றாங்க. அது எந்த வகையில இருக்குது அப்படின்னா, நாம ஒரு இந்த பொருட்காட்சியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பபிள்ஸ் விடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரா மாரி ஒண்ணு குடுப்பாங்க. சோப்பு தண்ணீல முக்கி நம்ம ஊதுனோம்னா, முட்டை வடிவத்துல அது அப்படியே வரும். அந்த மாதிரி அது அரைவட்ட வடிவத்துல எப்படி நம்ம ஊதும்போது அது பிளவுபட்டு, அது நம்மளிலிருந்து நீங்கி போகுதோ, அந்த மாதிரி இந்த உலகமானது நம்மளிலிருந்து நீங்காம ஒரு அரைவட்ட வடிவத்துல தள்ளி கொண்டு நிற்கக்கூடியது அப்படின்னு சாமி சொல்றார். ஏன்னா, அது முழுவதுமாக நீங்கி போச்சுன்னா, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிரும். நம்மளால அனுபவப்பட முடியாம போயிரும். அந்த உலகமானது நம்ம அனுபவத்துக்கு இருக்கணும் அப்படின்னா, பாதி நம்மிலயும், பாதி வெளியிலயும் தள்ளி கொண்டு இருந்தா தான் அது முடியும். அப்படி வெளியில தள்ளி இருக்கிறனால தான், நாம இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து, கேட்டு அறிய முடியுது. ஸோ இதனுடைய அடிப்படையில தான் பிரம்மாவ வந்து அண்டஜன், முட்டையிலிருந்து ஜனித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரம்மாங்கிறது ஒரு தனிப்பட்ட சிருஷ்டி கிடையாது. நம்மள மாரி இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி கிடையாது. அது ஒரு நிலைமை அது. அது அவனவனுங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த அகங்காரத்துக்கு தான் இங்க பிரம்மா அப்படின்னு சொல்லி வேதங்கள்ல சொல்லப்பட்டது. அது ஒரு உருவகப்படுத்துறதுக்காக வேண்டி தான் ஒரு உருவமாக அதுக்கு ஒரு 4 முகங்கள் இருக்கிற மாரி இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியில அடையாளப்படுத்தி இருப்பாங்க. இப்ப அந்த 4 முகங்களை வைத்துக் கொண்டு தான் இவர் சிருஷ்டி செய்யறதாவும் சொல்லப்படுது. அப்ப அந்த 4 முகங்கள் என்ன? ஒரு மனுஷனுக்கு 4 முகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா இல்ல. அப்ப முகம் அப்படிங்கிறது என்ன? ஏன் முகத்த வந்து 4 வகையாக வரையணும்? எதுக்காக இந்த அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல முகத்தினுடைய உபயோகம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் முகத்த அடையாளப்படுத்துனாங்க? 4 வகையான நிலைமைகள எதுக்காக முகங்களாக அடையாளப்படுத்துனாங்க? இந்த முகத்தினுடைய ஒரு நிலைமை என்னன்னு பாருங்க. நம்ம கண்களால பார்த்தறியிறோம், காதால கேட்டறியிறோம், மூக்கால முகர்ந்தறியிறோம், நாவால சுவைத்தறியிறோம். இந்த வெளிமுகமாக நாம அனுபவிக்கக்கூடிய அத்தனை அவயங்களும் இருக்கக்கூடிய பாகம் எது அப்படின்னா முகம் தான். இந்த நவதுவாரங்கள்ல வெளிமுகமாக நாம அனுபவப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புலன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பாகம் முகம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அறிவை அறிவதற்கு, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கு உபயோகப்படுறது எது அப்படின்னா முகம். அப்ப முகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். எதனுடைய அறிவு அப்படின்னா இந்த புலன்கள் வழியாக வெளியில வியாபிக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு, அதனுடைய அறிவு. ஒரு ஜீவசக்தியான வாயு 4 வகையான நிலைமைகள்ல இருந்தால்தான் ஒரு சிருஷ்டியை செய்து கொள்ள முடியும், ஒரு செயலை செய்து கொள்ள முடியும், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு 4 வகையான அறிவு நிலைமைகள் இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் 4 முகங்கள்ங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அந்த 4 நிலைமைகள் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 நிலைமைகள் தான் பிரம்மாவுடைய 4 வகையான அறிவாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த மனம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டாகல அப்படின்னு சொன்னா நம்மளால வெளி உலகத்தை கவனிக்க முடியாது. நாம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளார இருக்கும்போது, அந்த கருவறைக்குள்ளார இருக்கும்போது நமக்கு உலகம் கிடையாது. உலகத்தோட எந்த சம்பந்தமும் ஏற்படுத்திக்க முடியாது. ஏன்னா மனமானது அங்க உற்பவமாகவே இல்லை.
அப்ப எப்ப மனமானது உற்பவமாகுதுன்னா, நாம அந்த கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியில வந்து முதல் முறையாக சுவாசிக்கும் போது தான் மனதனுடைய உற்பத்தியே உண்டாகுது. அப்பதான் உலகம்ங்கிற ஒரு நிலைமைய நாம அனுபவிக்கிறதுக்கு ஏற்புடையதா இருக்குது. அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது இல்லைன்னா, உலகம் நமக்கு அனுபவப்படல அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளால எந்த ஒரு செயலையோ, எதையோ அறிவதற்கோ நமக்கு முடியறது கிடையாது. அதே மாரி நைட்டு தூங்கும்போதும் பாருங்க, எதையுமே நம்மளால அறிய முடியாது. ஏன்னா, வெளியில வந்த மனசானது நைட்டு தூக்க சமயத்துல உள்ளுக்குள்ளாரே அடங்கி போயிருது. அது வெளியில பிரகாசிக்கல. அது உள்ளுலயே அடங்கி போனதுனால. அப்ப மனம் உண்டானால் மட்டும் பத்தாது. அந்த உண்டான மனம் தன்னிலிருந்து வெளிப்புறமாக வியாபிக்க செய்யணும். அதுக்கு தான் சித்தம் அப்படின்னு பேரு. சித்தம் அப்படின்னா, தன்னிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய சக்தி. அது மனமாக இருக்கக்கூடிய நிலைமை, நமக்குள்ளாரே இல்லாம, அது வெளிமுகமாக புலன்கள் வழியாக வியாபிக்கக்கூடிய நிலைமைய தான் சித்தம்னு சொல்றது. அப்படி நம்ம வெளியில முகமாக வியாபிக்கும்போது, நம்ம ஒவ்வொன்னையும் பார்க்க முடியுது. ஆனா பார்த்த உடனே நம்ம இது அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு குழந்தை பொறந்துருச்சு. அதுக்கு மனம் உண்டாயிடுச்சு. இப்ப அது வெளியில வியாபிக்கவும் ஆரம்பிச்சுருச்சு. அம்மா யாருன்னு பாக்குது, அப்பா யாருன்னு பாக்குது. பார்த்த உடனே அதுக்கு இது அம்மா தான், அப்பா தான்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. ஏன்னா அது பார்க்கும்போது வெறுமனே பார்க்கும். அதுக்கு எந்த ஒரு அறிவும் உண்டாகுறது இல்ல. அது எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, அதுக்கு புத்தி அப்படிங்கிறது இன்னும் உண்டாகல. அந்த புத்தி எதனுடைய அடிப்படையில உண்டாகும்? நாம தான் அந்த குழந்தைக்கு சொல்லி தருவோம். இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் விளையாடுற பொருளு, இதுதான் நம்ம சாப்பிடுற பொருளு, இது இந்த கலரு, இது இந்த எழுத்து அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா சொல்லிக் குடுப்போம். அப்படி சொல்லிக் குடுக்கிறத அந்த குழந்தை ஒவ்வொன்னா கிரகிக்க ஆரம்பிக்கும். அப்படி கிரகிச்சதுக்கு அப்புறம் தான் அது மறுமுறை பார்க்கும்போது, யாரும் சொல்லாமலே ஏற்கனவே இருந்த பதிவுகள்ல இருந்து, இது இந்த விஷயம் தாங்கிறத உடனே புரிஞ்சுக்குது. அப்போ இங்க நமக்கு என்ன உண்டாயிருக்கணும்? ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறதுக்கு புத்திங்கிறது உண்டாயிருக்கணும். புத்தி இல்லை அப்படின்னு சொன்னா, பார்த்துட்டே இருப்போம். ஆனா என்னன்னே தெரியாம தான் இருக்கும். அப்ப இந்த புத்தி சக்தி குறைவா இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, மனனம் செய்யறதுக்கு சக்தி குறைவா இருக்கும். மறந்துருவாங்க. அந்த பதிவுகள் வந்து ஏற்கனவே படிச்ச பதிவுகள்லாம் மறந்து போயிருக்கும். அந்த பதிவு டெலீட் ஆயிருக்கும். உடனே கேள்விகள கேட்பாங்க. எங்கேயோ படிச்ச மாரி இருக்குது. ஆனா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த பதிவுகள்ல அங்க சரியான வகையில அது செயல்படல. புத்தி சக்தி குறைவா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ புத்திங்கிறது தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சங்கதிகள பதிவு பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இந்த அகங்காரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே பதிவுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கும்போது நமக்கு நினைவூட்டுறது. ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்த நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம். மறுமுறை அந்த ஃபோன்ங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்போது, நாம கேட்காமலே பார்த்த மாத்திரத்திலேயே, இது ஃபோன் தான் அப்படின்னு பதிவுல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறத இந்த அகங்காரம் தான் செய்யுது. அப்போ இந்த 4 நிலைமைகள் தான் 4 வகையான அறிவுன்னு சொல்றது. மனம், அந்த மனதினுடைய வெளிப்பாடு, அது ஏற்கனவே வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்து, கேட்டு, அறிந்து பதிவு பண்ணிக்கக்கூடிய நிலைமை. அடுத்தது பதிவு பண்ணுன விஷயத்த நாம ரீகால் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. இந்த 4ம் தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரமாக இருக்குது. இப்ப நாம ஒரு புஸ்தகத்த எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம மனசு ஏற்கனவே உண்டாயிருக்கணும். உண்டான மனசு வெளிப்புறமாக வியாபிச்சிருக்கணும். ஏற்கனவே அவரு தமிழ் எழுத்துக்கள படிச்சு, தெரிஞ்சு அத பதிவு பண்ணி வச்சிருக்கணும். இந்த எழுத்துனா இது இப்படிதான் இருக்கும்னு. அடுத்தது அத படிக்கும்போது அகங்காரம் அந்த பதிப்பு மேல கவனத்த வச்சு, அதையும் நமக்கு நினைவுபடுத்தி காமிக்கணும். அப்பதான் இந்த படிக்கிறதுங்கிற ஒரு செயல்ங்கிறது நடக்குது. இப்போ நாம பேசிட்டு இருக்கும்போதும் சரி, நீங்க கேட்கும்போதும் சரி, இந்த விஷயம் நமக்குள்ளார போய் ஏறுவதற்கு இந்த 4 வேலைகளும் அங்க நடந்துட்டு இருக்குது. இந்த 4 நிலைமைகள் உண்டாகாமல் நாம எதையும் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியாது. இதுதான் அகங்காரத்தினுடைய 4 அறிவாக இங்க இருக்கக்கூடியது. இந்த 4 நிலைமைகள வச்சுக்கிட்டு தான் இந்த பிரம்மாவானவர் சிருஷ்டிங்கிறத செய்யறாரு. உலகம்ங்கிற ஒரு விஷயத்த உண்டு பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய வேலைகள செய்யறாரு. பதிவுகள உண்டு பண்ணிக்கிறாரு. இப்படி என்னென்னலாம் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில இந்த உடம்ப வச்சுட்டு நம்ம செய்யறோமோ, அத்தனையுமே இந்த 4 அறிவா இருக்கக்கூடிய நிலைமைகளுடைய சம்பந்தம் இல்லாமல் அவர்னால செய்ய முடியாது. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அவர்னால ஒரு வேலை கூட செய்ய முடியாது. பாருங்க, அகங்காரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சது பதிவாகி போச்சு. ஆனா அது நினைவுக்கு வரலன்னு சொன்னா, அந்த வேலை அப்படியே ஸ்டக் ஆயிரும். இது எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. ஏன் பதிவே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. புத்தி வேலை செய்யலனாலும் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படி எதுவுமே இல்லாம நம்ம ஒரு ஒரு அறிவு இல்ல அப்படின்னாலும் கூடவும் நம்மளால இத செய்ய முடியாது. மிச்சம் 3 இருக்குதுல்ல அப்படின்னாலும் கூட அது பிரயோஜனம் இல்ல. அந்த 4மே ஒருமித்து இருக்கும்போது மாத்திரமே தான்
இங்க ஒரு செயல்பாடுங்கிறது நடக்குது. அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் 4 வகையான அறிவாக இந்த பிரம்மாவுக்கு 4 முகங்கள் இருக்கிறதாக வேதங்கள்ல வந்து அனுபவஸ்தர்களால ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது. அது நம்மளுடைய அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களை கவனிக்கும்போது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். ஸோ மீண்டும் நம்ம சந்திக்கும் போது பிரம்மா சரஸ்வதி அப்படிங்கிற உறவு முறைகளை பற்றி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ரமேஷ் ஐயா சித்தயாத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு. நீங்களும் தெளிவாக கேட்டிருப்பீங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். அவருக்கு ஒரு நன்றி. அடுத்தது வந்து சுப்பிரமணியம் ஐயா சரவணூர்லேருந்து வர்றவர். அவரை வந்து சிறிது நேரம் உங்களோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் புளியகுளத்தில் ஜெபம் நடந்துச்சுங்க. இந்த ஜெபத்துக்கு போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு விஷயம், அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பேர் ஜெபத்துக்கு வந்திருப்பாங்க. அதில் ஒரு காவி உடை உடுத்திய ஒரு நபர் வந்திருந்தார். அப்போ அவர் யாருன்னு பார்த்தோன்னா, நான் பொதுமக்கள்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டான். ஆனால் வெளியில் வரும்பொழுது நம்ம வித்தியார்த்திட்ட ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து குரு பூஜைக்கு போனோம்னா எங்களுக்கு காணிக்க தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம இதில் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆனால் அவரை பார்த்தா உண்மையான சிவனடியார் மாதிரி தெரியல. வயசு கொஞ்சம் தான். அவளை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நம்ம வித்தியார்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் ஏதோ கொடுக்குறாரு, வாங்கிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி மட்டும் எழுந்துக்கிட்டே இருக்குது. சிவனடியார்களுக்கு வந்து நம்ம வந்து காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கேட்குறாங்க. ஆனால் அது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி மண்டக்குள்ள ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்தது. போன வாரம் பன்னீர் மடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதுக்குண்டான ஒரு விடை கிடைச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டே இருக்கிறேன். தேடும்போது கரெக்டாக இந்த ஒரு இதுக்கான விடை கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னருக்கு ஒரு சந்தேகம். நம்ம நாட்டை ஆள்றோம், நிறைய குடும்பங்கள் இருக்கு, அவங்கெல்லாம் பார்த்து கொடுத்தோம். இதில் இருந்துக்கிட்டு நாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஜெயிக்க முடியுமா, அல்லது குடும்பத்தை எல்லாம் துறந்து சொத்து சுகத்தை துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு கேள்வி. ஆனால் இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்குள்ளே கொஞ்சம் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூட ஒரு ஞானிகிட்ட போய் கேட்குறதுக்காக அவர் போகிறாரு. அப்புறம் அங்கே போன உடனே ஞானிகிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. இவர் சொன்ன விஷயத்த சொல்லி, இந்த 2ல் யார் சிறந்தவர் அப்படின்னு. அப்போ அவர் ஞானி சொல்றாரு, அவரவர் நிலையில் அவரவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா மன்னருக்கு புரியல. இல்லைங்க, எனக்கு இது வந்து விளங்கல, எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு உடனே சரி வாங்கன்னு சொல்லி அந்த ஞானி என்ன பண்றாரு, இந்த ராஜாவை அடுத்த நாட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சுயம்பரம் நடக்கு. இந்த ராஜாவோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்காக பல நாட்டுகள்ல இருந்து இளவரசர்கள் வந்து லைனா நிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து கையில மாலையை வச்சுட்டு இருக்கு. யார் பிடிக்குதோ அது கழுத்துல மாலையை போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நூற்றுக்கணக்கான இளவரசர்கள் வந்து லைனா நிற்கிறாங்க. இந்த அம்மா ஒருத்தரா பார்க்குறாங்க. பட் எந்த விதமான பிடித்தமும் இல்லை. அப்போ தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ட சாட்டமான ஒருத்தர், இளம் துறவி. அவர் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் இந்த சொத்தெல்லாம் திறந்துட்டு ஒரு துறவியாக வந்து நிற்கிறாரு. இந்த அம்மா போய் என்ன பண்ணுதாங்க, அவரை பிடிச்சி போச்சு. இவர் தான் என் கணவர்னு சொல்லிட்டு அவர் கழுத்துல மாலையை போட்ட உடனே அவருக்கு வந்து ஒன்றும் புரியல. நமக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி நிற்கிறோம். இந்த அம்மா வந்து எனக்கு கழுத்துல மாலையை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாலையை தூக்கி தூர எறிஞ்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அம்மாவும் விடலை, தொடர்ந்து பின்னாடியே போறாங்க. போய் ஒரு இடத்துல வழி இருந்துச்சு, இல்லை நீங்க தான் என் கணவர்னா, இல்லைம்மா நான் வந்து என்னுடைய நிலையில நான் சரியா இருக்கேன், எனக்கு குடும்பம் வேண்டாம்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன், அதுல நான் வந்து இதா இருக்கேன்னு சொல்லிட்டு பாஞ்சு ஓடுறாரு. இந்த அம்மாவை விரட்டிட்டே போறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிருந்தாரு. அப்போ பின்னாடி இங்க ஞானியும் இந்த ராஜாவும் என்ன பண்றாங்க, அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இவங்க போனவங்களுக்கு லேட் ஆகி போச்சு, இருட்டி போச்சு. அப்போ அந்த இடத்துல இருட்டின உடனே சரி இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில வந்து தஞ்சம் புகுந்துடுறாங்க. நீங்க நைட்டு மட்டும் நம்ம அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்க. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குருவி, ஒரு ஆண் குருவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 3 குழந்தைகளும் அந்த குருவி கூடு கட்டி இருக்குது. இப்போ மேலே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அந்த ஆண்குருவி சொல்லுது, ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அந்த கெஸ்ட்டுக்கு
குளிர், நல்ல குளிர் கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நான்குருவி அங்கங்க போய் கொஞ்சம் சுள்ளிய பெருக்கி கொண்டு வந்து போட்டு அந்த இடத்துல ஒரு தீய பத்த வச்சு விட்டுடுது. கொஞ்சம் கதகதப்பு இருந்த உடனே அந்த குளிர் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. அடுத்ததா பசியோட இருக்காங்களா, நம்ம இப்ப என்ன சாப்பாடு குடுக்குறது அப்படின்னு யோசனை பண்ணியது, சாப்பாடு குடுக்குறதுக்கு வழியே இல்ல. அப்போ அந்த ஆண்குருவி சொல்லுது, பரவால்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நான் என்ன பண்றேன், நான் அந்த நெருப்புல இதாகி நானே வந்து அது என் உயிர தொறந்துருந்தேன். அதான் வந்து அவங்க சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சொல்லிட்டு டக்குன்னு நெருப்புல விழுந்து அது தன் உயிர நீத்துருச்சு. நீத்த உடனே அந்த பெண் குருவி என்ன பண்ணுது, அடுத்தாப்புல இருக்கிறது 2 பேரு. நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து சின்ன குருவி தான். அதோட பசிக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்ணும் குழந்தைகள்ட்ட சொல்லிட்டு அதுவும் டக்குன்னு என்ன பண்ணுது, அந்த நெருப்புல விழுந்து உயிர நீத்துருச்சு. இந்த 3 குருவிகள் சின்ன குழந்தை குருவி இருக்கு இல்லைங்களா? தன் தாயும் போயாச்சு, தகப்பனும் போயாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு பசி அடங்காது. அப்ப நாமளும் போய் அதுல நீத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 பேருமே நெருப்புல போய் இதாயிட்டாங்க. உயிர் நீத்தியாச்சு. அது உணவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இத இந்த ஞானியும் சரி, இந்த ராஜாவும் சரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஞானி சொல்றாரு, "மொத்தம் நீங்க கேட்ட கேள்வி 2. அதுல வந்து தன் நிலையில யார் வந்து தவறாம இருக்காங்க? அந்த இளந்துறவி என்ன சொல்றாரு, நான் வந்து துறவறம் விட்டேன். இனிமேல் என்னால கல்யாணம் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் கழுத்துல மாலையே கிடந்தாலும், ஒரு நாடே அவருக்கு வந்து தன்வசம் வந்தா கூட, அது வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவர். அதனால அவர் வந்து அவருடைய நிலையில இது இன்னும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நாம வந்து ஒரு உணவாகணும்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தையே இது பண்ணவங்க. அதனால இந்த குருவி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா அவங்க சரியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, அந்த அரசருக்கு வந்து தேவையான சந்தேகங்கள் தீர்ந்து போச்சு. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, நமக்கே சந்தேகம் வரும். சித்தத்துக்குள்ள வந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம கோயிலுக்கு போறதா, இல்ல ஜீவசமாதிக்கு போறதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். நான் வீட்டுக்கு போன உடனே எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா விரதம் இருக்கிறது, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தது. அத கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மாறி போக ஆரம்பிச்சது. இதே மாரி இப்ப நெறைய மனிதர்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா, நாம வந்து வீட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள நாம ஒரு விஷயத்த கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அதுல வந்து வலுவாம அப்படியே இருந்தோம்னா, நம்ம எங்க வேணாலும் ஜெயிக்கலாம். மெயினா என்னன்னா, இந்த சித்த வித்தைய மட்டும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணோம்னா, நம்மள யாரும் தொட முடியாது. ஏன் அந்த யமன் கூட தொட முடியாது. சரிங்களா? ஆத்ம நமஸ்காரம். சுப்பிரமணிய ஐயா வந்து ஒரு நல்ல கதையை சொல்லி, உறுதியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, உங்கள் நிலையிலே உறுதியாக இருங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நமக்கு புரியும்படி பேசியிருக்காரு. அவருக்கு நன்றி. அடுத்தது வந்து திருஞானம் ஐயா, உடுமல்பேட்டையிலேருந்து வர்றவர். அவர் 2 கருத்து சொல்லுவார், கேட்டுக்கலாங்க. வாங்க ஐயா, பேசுங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லாருமே சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் சித்த வித்திகள் படிச்சிருப்பீங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளுக்கு மெயினாக வந்து கடவுள் நம்மகிட்ட தான் இருக்க, ஏகமாக எங்கும் இருக்கும் பரம்பொருள், தேகத்தில் உள்ள நடி ஞான இருக்கும் யூகத்தினோர் பயம்னு சொன்னது மாதிரியே, திருமணம் சொன்ன மாதிரியே நம்ம ஏகம் நம்மளுக்கு என்னங்கிறது எங்கிறது என்னங்கிறதெல்லாம் பூரா காட்டி கொடுத்துருக்காரு. சித்தவத்தின் மூலிமா நம்மளுக்கு எல்லாம் பண்ணிக்காரு. வந்து ஈஸ்வரன் சலிச்சு ஜீவனாகி, ஜீவன் சலிச்சு மனமாகி, மனம் சலிச்சு அகங்காரமாகி, அகங்காரம் எண்ணமாகி, கடைசியில் சுகிரதத்தை கொண்டு பூரா உலகத்தையே பூரா நான் நீங்களெல்லாம் படைச்சி கடைசியில் நம்மளோட உடம்பு ஜீவசக்தியாக வாயு தீர்ந்து சுகிரதம் தீர்ந்து கடைசியில் பிணமாகிறது. பிணமாகி அப்படின்னு நினச்சி நாம் இறந்துறோன்னு நினச்சிக்கிறோம். அதையவே அப்பா என்ன பண்ணார், ஏன் இறந்தேன், என்ன வரும், இறந்தனால இறந்தேன், இறக்குறது வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறது பூரா கண்டுபிடிச்சி கடைசியில் நம்மளுக்கு சித்தபத்திங்கிற புக்கு நம்மளுக்கு கொடுத்தாரு. அதே சமயத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி இறக்காமல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அதே வாயுவை திருப்பி ஏககதியாக்கி, அதே சமீரனாகி, சமீரனிலிருந்து பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவன் லயித்து ஈஸ்வரன் லயிக்கிறது தான் ஜீவத்தில் ஐக்கியமாகுது. இதற்கு என்ன வேணும், மெயினாக நம்ம எல்லாருமே சதா பிரணயாமமும் கண்டிப்பாக செய்யணும். எப்போவுமே அதுதான் மெயின். இப்போ அப்பா சொல்கிறது, எங்கே என்ன பண்ணாலும் எதை பண்ணாலும் எங்கே பண்ணாலும் நீங்கள் அங்கே போங்க, இங்கே போங்க, எங்கே போனாலும் ஏறி. ஆனால் சதா பிரணயானம் தான் மெயின். எந்நேரம் அந்த இதில் இருந்தால் மட்டும்தான் முடியும். நீ எப்பேற்பட்ட இதை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
அது ஒன்று பிரயாணம் சதா பிரயாணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இதில் முன்னேற முடியும். ஆத்ம நமஸ்காரம். அடுத்து சண்முகம் ஐயா மேடைக்கு வந்து தன்னுடைய கருத்து தெரிவிக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பஞ்சேந்திரங்கள் வழியாக ஜீவசக்தி வாயு ரூபமாக சலித்து வெளியே சென்று நாசமடைவதை தடுக்க ஜீவசக்தியை வெளியே விடாமல் தனக்குள் மேலும் மேலும் நடத்தி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கின்ற பிரம்மரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவசக்தியை சேர்ப்பது தான் சித்தவித்தை. அதுதான் ஈஸ்வர மதமாகும். ஆத்ம நமஸ்காரம். அவர் வந்து நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அன்னதானம் வந்து வழங்கினது வந்து சுகன்யா அப்படிங்கிறவங்க அன்னூர்லேருந்து வந்து இங்கே இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு வர்றவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோடு வந்து நல்ல சுவையோடு சமைச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு சாமியை போய் நல்லா கும்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நாம் எல்லாம் உணர்ந்துவோம். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நன்றி. அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆணவ காட்டை எரித்தாய் போற்றி, யுகமும் புறமும் இறைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அடைந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊதியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எய்தினாய் போற்றி, ஏற்றம் தரும் வழி காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓம்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, ஔடதம் ஆறுயிர்க்கு அளித்தாய் போற்றி, அறிவும் பண்பும் நிறைந்த குலத்தூர் ஆலயம் எனவே அருள் தர நிறைந்தனை பலவினை நீக்கி தியான நிலை தரும் ஸ்ரீமகா குருபரானந்த குருதேவா போற்றி போற்றி. வரக்கூடிய 20/9/2026 ஞாயிற்றுக்கிழமை 20/9/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம நீலம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ அம்மணியம்மாள் அவர்களினுடைய 119ஆம் ஆண்டு ஜென்ம விழா அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தும் இருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் உங்களோட பேசுகிறேன். எல்லாரும் அங்கேயும் நாம் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கலந்துக்கலாம். இது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையிலிருந்தே நிகழ்ச்சி இருக்குது. ஆனால் முக்கியமான நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமையும் இருக்குது, சனிக்கிழமையும் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. இந்த 3 நாளும் நீங்கள் தொடர்ந்து வரலாம். ஏன்னா நாங்கள் எல்லா ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒருங்கிணைப்போடு தான் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். சத்சங்கம் நடத்துகிறாரு ரமேஷ் ஐயா, அவர் சத்சங்கத்தை எல்லா ஆசிரமங்களுக்கும் கேட்குறாங்க. நாங்களும் எல்லா ஆசிரமத்துக்கும் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் தொடர்ந்து நாம் செயல்படுவோம். அதனால் வரக்கூடிய 20/9 ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வந்துடுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வரலாம். எல்லோருக்கும் நன்றி. ஆத்ம நமஸ்காரம்.